ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த ஆண்டின் இறுதி காணொலி. ஏன்னா நமக்கு நாளை தினம் ஆங்கில புத்தாண்டு. அதனால இந்த ஆண்டோட இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க முடிந்த அளவு மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கொண்டு நீங்க தெரிஞ்சுட்டு செய்யுங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி டெய்லி 200 வேணும், 500 வேணும், 1000 வேணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் பண்றதுக்கு கண்டிப்பா வர வேண்டாம். வாய்ப்பு இருக்கும்போது எனக்கு ஏற்றதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். வாய்ப்பு இல்லாத இடத்துல நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு நாள் சம்பாரிச்சுட்டு அது 10 நாள் விடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதனால ஆப்ஷன்ஸ் பிரீமியம், ஏன்னா முதல் பங்கு சந்தையே எல்லாத்துக்கும் ஒரு ரிஸ்க்னு சொல்லுவாங்க. அது ஆப்ஷன் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அதனால இதை நம்ம ஒரு பல கனவுகளாக இங்க வியாபாரம் பண்ணக்கூடாது. எதிர்பார்ப்போடு வியாபாரம் பண்ணக்கூடாது. கடன் வாங்கி பண்ணக்கூடாது. முழு தொகையை முதலீடு செய்யவே கூடாது. ஆப்ஷன் பையரா இருக்கிறீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10,000 வச்சு 10,000, 50,000 வச்சு 50,000, 1 லட்சத்தை வச்சு 1 லட்சம், 5 லட்சத்தை வச்சு 5 லட்சம், 10 லட்சத்தை வச்சு 10 லட்சமே முதலீடு பண்றீங்க. இங்க 10 லட்சம் நீங்க முதலீடு பண்ற பிரச்சனை இல்ல. இங்க பாத்தீங்கன்னா டிகேங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கனால மார்க்கெட் எங்கேயும் மூவ்மெண்ட் ஆகாம இருந்துட்டாலே நானும் பிரீமியம் கரைய ஆரம்பிச்சிடும். அதுல 20-30% இறங்குச்சுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. சில டைம் மார்க்கெட் நல்ல ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் இருக்கு. 10 லட்சம் போட்டீங்கன்னா நீங்க உங்க 10 லட்சமோ 20 லட்சமோ நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனா அடுத்த ட்ரேட்லயே அதை இழந்துருவீங்களே. அப்ப விட்டதை பிடிக்கிறதுக்காக நீங்க உள்ள மார்க்கெட்ல அடிக்ட் ஆயிடுவீங்க. அதனால முடிந்த அளவு இது ஒரு பேசிவ் இன்கமா நீங்க நினைக்காதீங்க. பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது முதலீடுனால, இன்வெஸ்ட்மெண்ட்னால நீங்க தூங்குனாலும் அது இம்பாக்ட் ஆகணும். ட்ரேடிங் அப்படிங்கிறதுல நீங்க இனிஷியேட் பண்ணா மட்டும்தான் அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரப்போகுது. அதனால இது ஒரு பேசிவ் இன்கமா நீங்க ஒரு வாய்ப்பா இது பயன்படுத்துங்க. ஆனா அதுக்குன்ட்டு ரொம்ப பயன்படுத்தினீங்கன்னா இதுல ஏதாச்சும் எதிர்பாராமல் நீங்க இழந்து விட்டால் அதற்காக போராட வேண்டியது இருக்கும். அதனால ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ல ஆப்ஷன் பையரா மட்டும் நீங்க நீண்ட நாள் இருக்கும்னு நினைக்காதீங்க. இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றீங்கன்னா பையராகவும் இருங்க, செல்லராகவும் இருங்க, இண்டெக்ஸ்லையும் ட்ரேட் பண்ணுங்க, ஸ்டாக்லையும் ட்ரேட் பண்ணுங்க. எதுல எல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதுல எல்லாமே நீங்க ட்ரேட் பண்ணணும். இண்டெக்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, அதுவும் எக்ஸ்பைரி ட்ரேட் மட்டும் நிறைய பேர் பண்றீங்க. எக்ஸ்பைரி ட்ரேட் பண்றது தப்பு இல்லை, தெரிஞ்சு பண்ணணும். அதுவும் பெரிய அமௌண்ட் எல்லாம் போட்டு பண்றீங்க. சில நாள் ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் இருக்கிற பிரீமியம் 50 100 ஆகலாம். ஆனா எல்லா நாளும் ஆகாது. அதனால ஒரு டைம் நீங்க சம்பாரிச்சுட்டு பல டைம் அதை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை மாறிவிடும். அதனால என்ன சொல்றது, அதிகமான இன்வால்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க மார்க்கெட்ல. அதிகமா நீங்க எதிர்பார்க்கலைன்னா மார்க்கெட் கொடுக்க தயார். ஆனா நீங்க எதிர்பார்க்கறது அதிகமா இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொடுக்கறது ஏத்துக்கிற மனசு உங்களுக்கு இருக்காது. அதனால இனி வரும் புத்தாண்டுல ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது எல்லாருமே அபாயம் சொல்றாங்க. கண்டிப்பா அபாயம் தான். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா, இப்போ ஒரு கத்தி இருக்கு, அதை நம்ம பாதுகாப்புக்கும் பயன்படுத்தலாம், எதிரி அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ நம்ம நமக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு இது தெரிஞ்சுக்கணும். அதனால ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க முடிந்த அளவு உங்களுக்குன்னு ஏன் ட்ரேட் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் ஆப்ஷன் ட்ரேடிங்ல முதல்ல பங்கு சந்தையோட முதல் எலிஜிபிள் திங்க என்னன்னா, ஏன் பண்றோம், எதற்கு பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணணும். யாருக்கிட்டையாச்சும் நான் இதை வாங்கிட்டேன் என்ன பண்றதுன்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. அதனால முடிந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க. டெலிகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஒரு ஃபேக் ஐடிஸ் நிறைய இருக்கு. அதனால அதுல யாராச்சும் பணம் கேட்டு நீங்க அதற்கு பே பண்ணி அதுல ஏமாற வேண்டாம். அதனால் அதனை தவிர்த்து விடுங்கள். ஓகே, நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலதை ஒரு எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். மார்க்கெட் என்ன வகையான ஓப்பன் அப்படிங்கிறத இது பண்ணுங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹை மைனஸ் லோ. இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனில் பார்த்தீங்கன்னா கேப் அப் இருக்குது, கேப் டவுன் இருக்குது, ஃப்ளாட் மார்க்கெட் இருக்குது, அதே மாதிரி பாசிட்டிவ் ஓப்பன் இருக்குது, நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது. ட்ரேடர்ஸ்னு பார்த்தா கால் செல்லர், புட் செல்லர், கால் பையர், புட் பையர் இருக்காங்க. செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. கேப் அப் நடந்தா கால் செல்லருக்கு என்ன நடக்குது, புட் செல்லருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்க. கேப் டவுன் மார்க்கெட்டா, கால் செல்லருக்கு என்ன நடக்குது, புட் செல்லருக்கு என்ன நடக்குது. ஃபிளாட் மார்க்கெட்டா, கால் செல்லருக்கு என்ன நடக்குது, புட் செல்லருக்கு என்ன நடக்குது. அதே மாதிரி பாசிட்டிவ் ஓப்பனா,
கால் செல்லருக்கு என்ன நடக்குது, புட் செல்லருக்கு என்ன நடக்குது. நெகட்டிவ் ஓப்பனா கால் செல்லருக்கு என்ன நடக்குது, புட் செல்லருக்கு என்ன நடக்குது. அதனுடைய தாக்கத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் பேனிக் ஆனா தான் ஒரு மொமெண்டமே கிரியேட் ஆகும். அப்போ பேனிக் ஆகுங்கிறது எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை, வீக்லி லோ, மந்த்லி ஹை, மந்த்லி லோ, இயர்லி ஹை, இயர்லி லோ. இது யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கடந்திருந்தால் எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கிறது கால் செல்லருக்கு ஆகாத ஒண்ணு, எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறது புட் செல்லருக்கு ஆகாத ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆரம்பிக்கணும். அப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்குக்கும் ஓப்பன் ஸ்ட்ரைக்குக்கும் நீங்க வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓப்பன் ஸ்ட்ரைக் என்னன்னா எதனால அப்படின்னா, இந்த ஓப்பன் ஸ்ட்ரைக்கில் இருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது. அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற கால் புட்டு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை உன்னிப்பாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு பாருங்க, நமக்கு நிஃப்டி வந்துட்டு எந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது நேற்றைய தினத்தோட டேட்டா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,976 அப்படிங்கிறது நேற்றைய கை. இதை வந்து கேப் அப் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு இருக்கும். அப்போ நேற்றைய ஹை நியர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ஹையில் இருந்து ஒரு 7 புள்ளிகள் தான் டவுன். அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் லோ, ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஃப்ரெண்ட் குறைவா இருக்கு அப்படின்னாலே ரேஞ்ச் என்ன ஆகணும், அப்சைடு மட்டும்தான் இருக்க முடியும். எப்போ இது அமையிற வர. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பிரச்சனைகள் உங்க இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ரீடெஸ்ட் வந்துட்டு இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லோ கட்டை வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு திருப்பி ஏறி இருக்காங்க. அப்போ இதுல வந்துட்டு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கு. அப்ப இதுல யாரு பயப்படுவா, கால் செல்லர் பயப்பட போறாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். கால் செல்லர் தான் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே நமக்கு ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கால் செல்லர் தான் பயப்பட போறாங்க. புட் செல்லர் என்ன பண்ண போறாங்கன்னா கால் மேல கால் போட்டு உட்கார மாட்டாங்க, படுத்துட்டே கால் மேல கால் போட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீமியம் கரைய போகுது. புட் செல்லருக்கு இது ஈஸி. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேல எஸ்டர்டே கைக்கு மேல இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி பார்த்தீங்கன்னா நேற்று 25,900 புட்டு இருந்தாங்க, 26,000 கால் இருந்தாங்க. ஆனா க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 26,000 தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க எல்லாரும் ஸ்பாட்டுக்கு பார்ப்பீங்க. ஸ்பாட்டுக்கு நான் சொல்ல ஜனவரி 6 கான்ட்ராக்ட், ஏன்னா அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 26,000 புட் யாரெல்லாம் இது 9:30க்கு என்ன பார்த்தீங்க அப்படிங்கறது ஃபீட்பேக்கை நீங்க பார்த்து பதிவு பண்ணாதான் இது புரியும். அங்க பாத்தீங்கன்னா 26,000 கால், 26,100 கால், 26,200 கால்னு கொடுத்துருந்தாங்க. எப்போ 9:30 மணிக்கு 26,050 கால் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போட்டி யாருக்கு, இப்ப தேர்தலில் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு யாருக்கு போட்டி இருந்ததுன்னா 26,000 காலுக்கும் 26,000 புட்டுக்கும் தான் போட்டி இருந்தது. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 26,000 புட்டோட ஹை அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல, அடுத்தது எஸ்டர்டே ஹைக்கு மேல யார் இருக்கிறா, கால் இருக்கிறாங்க. அதாவது 26,000 புட், 26,000 புட்டோட இன்னைக்கு ஹை அண்ட் எஸ்டர்டே ஹை 130. அப்போ இந்த ரேட்டுக்கு மேல 26,000 கால் இருக்கிறாங்க அப்படின்னாலே மார்க்கெட் என்ன பண்ண போறாங்க, 26,000 மோனோபோலி ஆயிட்டாங்க. இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல லோ வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், பெர்ஃபார்மரா 26,000 தான் இருக்க போறாங்க. அதனாலதான் மார்க்கெட் மேல போயிட்டு திருப்பி ஓப்பன் கட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கணும். அந்த செல்லிங் ப்ரெஷர் வராம திருப்பி மார்க்கெட் போயிட்டு அந்த பழைய ஹையை கட் பண்றாங்க. அப்ப அந்த ஹையை கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் மார்க்கெட்ல வருது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 10:30 மணி மட்டும் தான் ஒரு ஸ்லோ டவுன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. அப்ப என்ன அர்த்தம், கால் செல்லர் பேனிக் ஆயிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது வர பாத்தீங்கன்னா ஆடட் பிரீமியம் நில்லிலேயே வராங்க, மார்க்கெட் மேல போறாங்க. அதாவது புட் ஆப்ஷன் 26,000 புட்டு வந்து பாத்தீங்கன்னா
ரூபாய் இறங்குனா 26,000 கால் என்ன பண்றாங்கன்னா பிளஸ் 20 ரூபா. அப்ப நிழலையே போறாங்க மேல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலதான் புட்டோட வீழ்ச்சி ரூபாய்க்கு காலுடைய ஏற்றம் ரூபாய்க்கு மேல வராங்க. ஸோ இதையும் ஆடட் பிரீமியத்துல உன்னிப்பா கவனிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 26,000 புட்டோட ஹை 108 ரூபாய், காலோட லோ 113 ரூபா. அப்ப என்ன அர்த்தம்? 26,005 மார்க்கெட்டோட லோனு வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 108 ரூபாயிலிருந்து 38 ரூபாய், 70 ரூபாய் இறங்கியிருக்காங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் படி. இவங்க 111 ரூபாயிலிருந்து 106 ரூபாய், அதாவது புட் ஆப்ஷன் 70 ரூபாய் இறக்கத்திற்கு கால் ஆப்ஷன் வந்து 106 ரூபாய் ஏறி இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க ஒரு 1.5 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எப்பனா மார்க்கெட்ல இவங்க 160 அப்படிங்கிற தாண்ட வர, யாரு கால் தாண்ட வர ஸ்லோ. என்ன இந்த 160 பவர் அப்படின்னா, புட்டோட எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது 130 ரூபாய், காலுடைய எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது ஒரு 160 ரூபாய். அதுதான் இம்பாக்டடு. இது எல்லாமே மீட்டிங் பாயிண்ட்ல உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல இவங்க 2 பேரும் போட்டியாளரா பாருங்க. 26,000 கால் புட், இதுதான் பாருங்க 160 ரூபாய். இந்த 160 ரூபாய் இருக்கா, இது வந்து காலுடைய எஸ்டர்டே ஹை. இங்க இருக்கிற 137 ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா புட்டோட ஹை. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஹை 138 ரூபாய் அவங்க பேஸ் பண்ணிட்டு, இதான் பாருங்க கால் இது பேஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு திருப்பி புட்டோட எஸ்டர்டே ஹைக்கு மேல இவங்க ட்ரேட் நடக்கிறாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை, இவங்களோட எஸ்டர்டே ஹை கேட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு இறங்கிட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேல, அதனாலதான் 10:11 மணி சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே இந்த இடம் ஏற்றம் பாத்தீங்களா, இதுதான் இந்த இடத்துலதான் ஆடட் பிரீமியம், அதாவது புட் ஆப்ஷன் ரூபாய் இறக்கத்திற்கு கால் ஆப்ஷன் ஏற்றம் 1.6 ரூபாய் இருந்திருக்கு. அந்த இடத்துலதான் ஆப்ஷன் பைக்கு ஒரு ஸ்பீடு இருந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம பார்த்தால்தான் இது புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து புட்டோட எஸ்டர்டே லோ. அப்ப எஸ்டர்டே லோ கீழே அவங்க நிக்கிறாங்க. இந்த புட்டோட எஸ்டர்டே லோ கட்ட இவங்க இருக்கும் போதும் கூட கால் என்ன பண்ணல, எஸ்டர்டே ஹைக்கு வரல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல டிகே ஆயிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த மீட்டிங் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி நமக்கு லாஸ்ட் வீக்கோட ஹை லோ நமக்கு தெரியணும். அப்போ இது வந்து லாஸ்ட், இது பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு அப்புறம் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் அவுட் இருக்குங்களா, இது வந்து லாஸ்ட் வீக்கோட ஹை 26,233. இப்போ இந்த பாயிண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹியூஜ் பெரிய கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, லோ டு ஹை வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. இப்போ இந்த பெரிய கேண்டில்ஸ் இந்த அமையும் போது ஒரு பிரச்சனை என்னன்னா, அடுத்து இதே ஹைக்கு மேல இருந்து இதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா பெரிய கேண்டில்ஸ் வரணும் மார்க்கெட். அப்படி வரல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சைடுவே போறக்கும் அடுத்தது இது இறங்குறக்கும் ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவாங்க. இது உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். அப்ப 26,233 அண்ட் லைஃப் ஹை வந்து நியர் 330 தான் இருக்கிறாங்க. அதை பிரேக் பண்ற அளவுக்கு மார்க்கெட்ல ஒரு நியூஸ் பேஸ்ட் இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்தியா விக்ஸும் குறைவா இருக்கு, ஒரு ஸ்லோ டவுனா தான் இருக்கு. அதனால வந்துட்டு இந்த இடங்கள் நான் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பிரேக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல மார்க்கெட். இன்னைக்கு ஏறின கேண்டில் இப்படியே ஃபார்ம் ஆயிட்டு கால் செல்லர் பயந்தாங்கன்னா கண்டிப்பா மேல போகும். நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதனால அக்ரெசிவா மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, நிஃப்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ். நேற்றைய தினம் நம்ம வந்து பார்த்தோம், ஃபியூச்சர் பிரீமியத்தில் இருக்கு அப்படின்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன் வரும்னு சொன்னோம். இன்னைக்கு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்துட்டாங்க. இப்போ நமக்கு இன்னும் க்ளோசிங் தெரில, 26,300 ஃபியூச்சர் இருக்காங்க, ஸ்பாட் 26,129 இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 170 பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்காங்க. இப்போ நமக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் எப்போ நடக்கணும்? எக்ஸ்பைரியில் நடக்கணும். இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ஓகே, இப்போ 26,000 கால் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று இது 108, 111, 110 ஆவரேஜ்னா 220 ரூபா வருது.
இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்ம பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ₹220 இருக்கிற கால் மட்டுமே ₹220 வந்தாச்சு. புட்டு வந்துட்டு ₹38. அப்போ ஆட் பண்ணால் ₹258 நமக்கு வராங்க. அப்போது இந்த இடம் 26,000 கால் நமக்கு இது பேஸில் 220க்கு மேலேயே இருக்கிற வரை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே இருக்கிற வரை யாரு 26,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே இருக்கிற வரை மார்க்கெட் என்ன பண்ணணும்னா மேலே போகிறக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபெயிலியர் பண்ணி கீழே வர்றாங்க அப்படின்னா இந்த 26,000 கால் நேற்றைய ஹை 160 இந்த ரேஞ்ச் கட் பண்ணவே கூடாது. 26,000 கால் 160. அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும் மார்க்கெட்டை 26 160க்கு மேலேயே நிலை பெருக்க முடியும். அப்போ இந்த ஹை 244 இந்த 244ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து இப்போ மார்க்கெட் வந்து 26,200ல முடிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆடட் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் இப்போ இது பார்த்தீங்கன்னா 108 + 88 அப்போ ₹98 அப்படிங்கிறது காம்பனேட்டிவ் வருது. அப்போ 26,200 இந்த பக்கம் 98 அப்போ 26,100ம் 26,300 தான் முதல் இம்பேக்ட் பண்ண போறாங்க. அப்போ 26 நடுநிலை. இப்போ நம்ம ஒரு வழியில போறோம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போறக்கும் லெஃப்ட் சைடு போறக்கும் இருக்கும். அது போல மார்க்கெட் 26,200 நின்னாச்சு. இந்த எக்ஸ்பெரி இந்த ஏடிஎம் இவங்களே முடிஞ்சாங்கன்னா 0 ஆயிடும். யாரு 200 கால் புட். அப்போ இவங்க எக்ஸ்பெரியில வந்துட்டு இவங்க இருக்கக்கூடாது ஐடிஎம் மாறோம்னா மார்க்கெட் ஒன்றும் மேலே போக பார்ப்பாங்க இல்லைன்னு கீழே போக பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் இதனை சார்ந்து நமக்கு இருக்க போகுது. 26,100 to 300 இருக்க போறாங்க. ரெண்டு பேர்த்தோட லோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல காலோட லோ 35 புட்டோட லோ 98. அப்ப என்ன அர்த்தம் 26,200 26,235 இந்த பக்கம் 26,100. ஸோ இது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டா இருக்கு. இந்த லோ வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 135 புள்ளிகள் பாதினா நமக்கு 65. அப்போ 26,165 அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருக்க போகுது. ஸோ இந்த டேட்டாவை உன்னிப்பாக கவனிங்க. இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000 புட் 26,100 கால் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வந்து 26,100க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட லோ 26,000 புட்டோட லோ அப்படிங்கிறது 36, 26,100 கால் 66 லோ வச்சிருக்காங்க. ஸோ இதில் பேஸ் நம்ம பார்க்கும்போது முதல் ஸ்ட்ராங் வந்துட்டு 26,150 ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கன்னா 26,000 புட்டுக்கும் 26,100 புட்டுக்கும் நமக்கு போட்டி அப்படிங்கும்போது இந்த லோவை ஆட் பண்ணும்போது நமக்கு 26,150 அப்படிங்கிறத ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 26,050 ஸ்ட்ரைக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரைக்கா மார்க்கெட்டோட பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கா முடிஞ்சிருக்காங்க. அப்போ நாளைக்கு இதை வந்துட்டு மல்டிபிள் ஹெட்ஜை எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் புட் சைட் நம்மளுக்கு மேலே இருக்கிறது. அப்போ நாளைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் 26,100 புட் 26,200 கால் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் இந்த இன்பிட்வீனுக்குள்ள இருக்க முற்படுவாங்க. 26,200 கால் 26,200 புட்டுனா முதல்ல இதை பேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு 26,300 கால் 26,200 புட் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்ட்ராங்கிள் கொடுக்கும்போது மார்க்கெட் என்ன மாதிரி இம்பாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். ஆப்ஷன் செயின்ல போயிட்டு நமக்கு இம்ப்ளைட் வாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைடு ஒரு 6ஆகவும் புட் ஆப்ஷன் சைடு ஒரு 7 அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பெரிய இம்பேக்டடான மொமெண்டம் இல்லை. ஸோ இது அக்ரெசிவாக பேஸ் பண்ணி போகிறதுக்கு நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. மார்க்கெட் கால் செல்லர் பயந்தால் இப்போ கால் செல்லர் பயந்து இருக்கிறாங்க, புட் செல்லருக்கு ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு புட் செல்லர் வந்துட்டு திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்து கால் சைடு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணிட்டு எஸ்டர்டே கைக்கு மேலே இருந்தால் கால் செல்லர் பேனிக்கை இன்னும் மார்க்கெட் மேலே போக பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டை சைடுவேக்குள்ளே கொண்டு போயிட்டு புட் ஆப்ஷன் மட்டும் என்னன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட்டை வந்துட்டு திருப்பி லோயர்லோ மார்க்கெட் கட் ஆகிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வரக்கு உண்டான வாய்ப்பாக மாற்றிடுவாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹை 59,478 59,400 இந்த எல்லாமே நமக்கு ஒரு ஹையாக இருக்குது. இப்போ அதை கிராஸ் அவுட் பண்ணி லாஸ்ட் வீக்கோட ஹையை கிராஸ் அவுட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் 59,400க்கு கீழே மார்க்கெட் இனி கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு
பேங்க் நிஃப்டியில் 60,000 கால் 59,500 புட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்துட்டு 59,750 நமக்கு பேஸ் பண்ணுறாங்க. 60,000 கால் 655 ரூபா ஹை வச்சுருக்காங்க. 59,500 புட் வந்துட்டு 686 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ 59,750 வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாகவும், இந்த பக்கம் 700 இந்த பக்கம் 700 வச்சுட்டா 59,000, இந்த பக்கம் வந்துட்டு 60,700 பாயிண்ட் 60,500. ஸோ இந்த பேஸ்டு மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ 2 பேருமே 600க்கு கீழேயே இருக்கிற வரை மார்க்கெட் 59,000 to 60,500க்குள்ள இருக்க போறாங்கன்னு அர்த்தம். இதுல யாராச்சும் ஒருத்தர் இன்னொருத்தரோட ஹைக்கு மேல சஸ்டெயின் பண்ணாத மார்க்கெட் 59,750க்கு மேலேயே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஆக்டிவா நம்ம பார்க்கணும். சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கிறனால அதையும் நம்ம பார்த்துடலாம். சென்செக்ஸோட இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 85,300. இதை பார்த்தீங்கன்னா காலுடைய ரேட் 157, புட்டோட ரேட் வந்துட்டு 150. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தா 85,300, இந்த பக்கம் 150 இந்த பக்கம் 150னா நமக்கு 85,150, இந்த பக்கம் 85,450. அப்போ ஒரு 85,000 புட்டும் 85,500 காலுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ராவல் ஆகுறாங்க. இதில் 85,500 இல்லை 85,000 இம்பேக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இதற்குள்ளே இருக்கிற வரை இந்த ரெண்டுமே ஜீரோ ஆகிடும். இதில் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட்டோட இம்பேக்டட் நாளைக்கு இருக்கும். ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். இன்னைக்கு இண்டெக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செக்டார் இதில் நமக்கு ஆட்டோ செக்டார் 1% ஏறி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா ஏறி இருக்காங்க, மெட்டல் ஏறி இருக்காங்க. அடுத்தது பிஎஸ்சி பேங்க்ஸ் இதெல்லாமே 1% ஏறி இருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய தலைவர் அப்படின்னு சொல்லலாம், வழிநடத்துபவர் ரிலையன்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு இன்னைக்கு ஃபுல்லாக கான்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இருந்ததுனால நிஃப்டியை 200 புள்ளிகளும் இறங்குறவங்க 18 புள்ளிகளும் தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு தாக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து வெயிட்டேஜ் நிறுவனங்கள் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு லைஃப் ஹை நியர்ல இருக்காங்க ரிலையன்ஸ், அதையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் இருக்கிறதுலே இப்போ பிரச்சனை, இந்தியா விக்ஸையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் கேப்சர் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு வரணும். இந்தியா விக்ஸ் இன்னைக்கு செக்டாரில் பாருங்கள், நமக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஓஎன்ஜிசி, டாடா ஸ்டீல் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டீல் செக்டார் இம்பேக்ட் இருக்கும்போது அப்போ அந்த ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்கேப்பிங் ட்ரேடோ ஸ்விங் ட்ரேடோ உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அப்போ அவங்க இதில் ஏதாச்சும் ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கலாம். ஸோ அதனால செக்டார் இதையும் இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் அப்படிங்கிறது அடுத்த இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்தில் இருக்கிறோம், புதிய ஆண்டு. அதனால் வந்துட்டு இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு நல்ல முறையாக இருக்கிறதுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வரும்போது அது வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணால் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். அதனால் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் எப்பெல்லாம் மொமெண்டம் இருக்கோ, பெரிய ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இருக்கோ அப்போ மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி ஆப்ஷன் பையராக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும்போது நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியில் வரலாம். ஆனால் மொமெண்டம் இல்லாமல் சைட்வே மார்க்கெட்டில் இருக்கும்போது அதனால் இம்பேக்ட் மூமெண்ட் எப்பெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணும், எப்போ ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.